நான் எந்த செயலை செஞ்சாலும் அதில் தோல்வி தாங்க கிடைக்கும், வெற்றியே கிடைக்காது. வாழ்க்கையே வெறுமையாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, தோல்வி மட்டும்தான் துரத்துது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்களுக்காக ஒரு குட்டி கதையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கதைகள் தமிழோடு உங்களிடம் இணைவது உங்கள் அன்பு தோழி விஜயா. பொறுமை என்னும் காயின் பழம் என்றும் இனிமையானது. வாங்க காணொலிக்குள்ளே போகலாமா? மல்லிகா ஒரு நடுத்தர குடும்பத்து மாணவி. 12ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவளுக்கு ஒரு எண்ணம், இந்த எக்ஸாமில் எப்படியாவது ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துடணும், வந்துட்டா நல்ல ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாள். ஆனால் அவள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டியூஷன் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே போகிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு நிறையா இருக்குது, அவங்க அம்மா அப்பா நல்லா பே பண்ணுவாங்க, அதனால. ஆனால் அவள் மனசில் என்ன நினச்சிக்கிறான்னா, நாம் வீட்டில் தான் படிக்கிறோம், அவங்களாம் டியூஷன் போகிறாங்க, கண்டிப்பாக நம்மளை விட அவங்க தான் நிறைய மார்க் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாள். அப்போ அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு உனக்கு? நீ எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். முந்திரிங்கிற ஒரு பருப்பு உங்களுக்கு தெரியும் தானே, அது வேகத்துக்கு நேரம்தான் எடுத்துக்கும், ஆனால் சமைச்சதுக்கப்புறம் அது சுவையாக இருக்கும். அதுபோல தான் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது எவ்வளோ மெதுவாக செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அது எவ்வளோ இனிமையாக இருக்குங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மல்லிகாவுக்கு அப்போ தான் தோணுச்சு. அதை மனசில் வச்சுட்டு தினமும் நேரம் தவறாமல் படிக்க ஆரம்பித்தாளாம். அவள் மனசு சொன்னாலும் மொபைல், டிவி எதையும் எடுத்து பார்க்க மாட்டாள். நல்லபடியாக படிக்க ஆரம்பித்தா. சுத்தமான தீவிரம்னு சொல்லலாம். சோதனை முடிஞ்சு போச்சு. வெறும் 3 மாதம்தான். 3 மாதம் கழித்து ரிசல்ட்டு. மல்லிகாங்கிற பொண்ணு தமிழ்நாட்டிலே டாப் 5 ரேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வியந்தாலும் மகிழ்ந்தாலும் மனதில் அங்கம் இல்லாமல் தோன்றியது. அம்மா சொன்னது தான் உண்மை. பொறுமைங்கிற காயின் பழம் என்றைக்குமே இனிப்பை தான் கொடுக்கும். வாழ்க்கையில் வெற்றிக்கான வெப்பம் தீவிர முயற்சியிலும், வெற்றியின் சுவை பொறுமையிலும் இருக்குது. சின்னது சிக்கனமாக நடந்தாலும் நிதானமாக நடந்தால் பெரிய வெற்றி நிச்சயம். இன்றைய உலகம் விரைவில் வெற்றியை தெரிகிறது, ஆனால் உண்மையான வெற்றி பொறுமையின் பாதையில் தான் வருகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் நான் போடுற காணொளி உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுடைய ஆதரவை எனது சேனலுக்கு தரணும்னு வேண்டிக்கிறேன். ஆதரவு கொடுத்தவர்களுக்கு மிக்க நன்றி. நானும் சீக்கிரமாக நிறைய சப்ஸ்கிரைபரை சம்பாரித்து நிறைய கதைகளை நான் வெளியிடணும், இது என்னோட ஆசை. ஓகே, அடுத்த காலில் சந்திக்கலாம். பாய்.